இந்த ரூம் தான், போய் பாருங்க. நான் டாக்டர் பார்த்துட்டு வந்தேன். செல்வா 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 கண்ணு என்ன பாது? யாருப்பா அவனுக்கு இந்த கொடுமை பண்ணது? செல்வா உள்ள அரவுசரா போயிட்டாங்க. எந்த பாது இந்த அநியாயத்தை பண்ணாம? செல்வா அண்ணா செல்வா என்னடா இதெல்லாம் செல்வம்? என்னடா ஆச்சு? ஒரு சின்ன அடிதடிங்க. டேய், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றா. என்ன ஆச்சு சொல்லு. நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தேன். திடீர்னு எங்கேருந்தோ ஒரு 3 பேர் வந்து உருட்டுக்கட்டை எல்லாம் காமிச்சு பணத்தை எடுனாங்க. முடியாது, பேச்சுவார்த்தை பெருசாகி திடீர்னு கையை வச்சுட்டாங்க. ஆனா மட்டும் மலிச்சு பார்த்தேன், முடியல. எவன்டா அவன்? சொல்லு, கைய கால உடைச்சறேன். யாரும் பிக் பாக்கெட் கும்பல்னு தெரியல. என்னடா இவன் இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கான்? ஆம்பளைங்க தைரியமா வெளியில நடமாட கூட முடியாது போல இருக்கு. நான் விளையாட்டுக்கு கூட இவன் மேல கையே வச்சதில்ல. இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்கானே. அடிச்சவனுங்க நல்லா இருப்பானுங்களா? பாவி பயலுங்க. எந்த எடுபட்ட பையடா உன்னை அடிச்சான்? அவன் என் கையில கிடைச்சா விளக்கு மாத்தால 4 சாத்துன்னு சாத்துவேன். அதான் யாருன்னு தெரியலன்னு சொல்றேன்ல. உங்க 2 பேரையும் நம்பி தானடா நானும் நிர்மலாவும் இருக்கிறோம். போற வர இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதை வேண்டாமா? வம்பு வழக்கு வச்சுக்காதீங்க. உங்க 2 பேருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நாங்க எப்படிடா தாங்குவோம்? என்னமாச்சு? இன்னுமே ஆல. கொஞ்சம் அமைதியா இருமா. உனக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா எங்களால எப்படிப்பா தாங்கிக்க முடியும்?